எல்லா அதாவது என்னுடைய பத்திரிகை நண்பர்கள், அண்ணன், தம்பி, என்னை உற்றார் உறவுகள் எல்லாம் என் சொந்த வந்தான். இந்த பத்திரிகை உலகத்துக்கு முதல்ல நான் வந்து ரொம்ப நாள் சென்று இப்போ உங்கள் முன்னால் வந்து நிற்கிறேன். அவங்க எல்லாருக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வெளியில் போனோம்னா ஜனங்க பூரா கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க, கெட்ட வார்த்தைலாம் திட்டலன்னா. ஏப்பா அப்படி கேப் விட்ற, என்ன இது, என்னையா சீக்கிரம் பண்ணியாருந்தாங்க. ட்ராக்காக பண்ணி படம் பண்ணோம்னா தப்பாக இருந்திருக்கா தான் இந்த படத்தை, எலி படத்தை செலக்ட் பண்ணி கொஞ்சம் அழகாக 2 மாதம் நடித்தேன் அந்த படத்தை. ஒரு ட்ராக்கு படம் நிறையா வருது, உள்ள ஒரு 10 நாள் 5 நாள் ஒர்க்கு, நிறையா 10 நாள் 15 நாள் ஒர்க்கெல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் பண்ணோம்னா படம் ஏதாச்சும் இதாகிடுச்சுன்னா காமெடி பீஸ் மட்டும் அப்படியே பாக்ஸுக்கு வந்துடும். அதெல்லாம் சரி முழு படம் நல்லா பண்ணுவோம். முழுசாகவே செந்தமிழுக்கு அப்புறம் ஒரு லந்து தமிழ், சந்து தமிழ், இப்படி ஏதாவது கிண்டல் தமிழ் பேசுகிற மாதிரி நம்ம நடித்தாதான் சரியாகணும்னு இந்த படத்தை செலக்ட் பண்ணோம். ரொம்ப பெரிய கலாட்டாக இருக்குது இந்த படத்தில். ஆமாம், இதில் டைரக்டர் வந்து ஒரு கதையை, ஒரு சின்ன ஒரு அழகான கதையை சொன்னார். அதை வச்சுட்டு ஃபுல் காமெடி, ரொம்ப அட்வைஸ் அதெல்லாம் இல்லாமல் ஃபுல்லாக மக்களுக்கு பிடிச்ச மாதிரி பெரியவங்கலேருந்து சின்னவங்களையும் பயங்கரமாக ரசித்து சிரித்து குடும்பத்தோடு அப்படி கும்பலாக உட்காந்து பார்த்துட்டு கும்பலாக போகிற மாதிரி மனசு விட்டு சிரிக்கிற அளவுக்கு இந்த படம் அமைஞ்சிருக்கு. நீங்கள் இந்த கொஞ்ச நாள் படம் ரெடியாக நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு சொன்னால். அதுக்கு முன்னால் இப்போ இந்த படத்தில் ஒரு பெரிய ஒரு முக்கியமான வேலை ஒன்று பார்த்துருக்கேன் நான். ஒரு ஹிந்தி சாங்கை கையில் கொடுத்து ஃபுல்லாக புதுசாங்க என்னை வந்து இதில் வாயசிச்சு பாடியிருக்கேன். அப்புறம் சொந்த குரலில் ஒரு பாட்டு ஒன்று இதில் பாடியிருக்கேன், ஒரு ஜெயில் சாங் ஒன்று. அதான் இப்போ கேட்டார், நிகில் கேட்டார், அந்த ஹிந்தி சாங்கை நம்ம போட்டலாமான்னு கேட்டார். டிஏ பண்ணாமல் இருக்கிறாரு. டிஏ நம்ம மக்கள் தானே, உங்களை போட்டிருக்கேன், டிஏ கூட நாளைக்கு பண்ணிக்கலாம், டிஏலாம் பார்க்கலாம்ல. அதில் டிஏ இல்லாமல் அதில் ஏதாவது குறையுந்தால் அதை எழுதிடக்கூடாது உட்காந்து. அண்ணே டிஏ இல்லை, நாளைக்கு தான் வருது, பார்த்தலாமா? ஆமாம், வேறு கேளுங்கண்ணே. பூனை வெள்ள எலியந்த வில்லன் பேர் என்னப்பா? பிரதீப். அந்த பேரை கூட நான் இன்னும் சரியாக வாயில நுழைய மாட்டேங்கிறேன். அது அந்த கஜினி படத்தில் வர்றாரு அந்த வில்லனை. இது பீரியட் படம் இல்லையா? அது பழசே நினைக்கக்கூடாத வாழ்க்கையில். எப்பயுமே பழசை நினைக்காதங்கிற மாதிரியே இருக்கு. அது கிடையாது. பழசில் இருக்க அந்த கோல்டில் இருக்க சுகம் எதுலையுமே இல்லையே. அதே பழசை கொண்டாந்து மண்ணி அப்படி எடுத்தா தான் நீங்கள் ரொம்ப பயப்படணும். ரொம்ப பின்னால் போகலண்ணே, சும்மா இங்கனுக்குள்ள தான் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி 60 70க்குள்ள அது இன்னைக்கு காலகட்டத்துக்கு பொறுத்த மாதிரி பண்ணியிருக்காரு. படம் பாருங்கள். அப்படி பார்த்தா வீரபாண்டிய கட்டப்பொம்மனை வந்து டிஜிட்டலில் பண்ணாங்களா? அப்பயே அந்த கேள்வி கேட்கறீங்க. என்ன இதெல்லாம் நியாயமாகுது? உனக்கு இது தேவையாகிறீங்களா? அது இருக்கு அந்த படத்தில் பாருங்க. இன்னும் படமே பார்க்காம எப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க? பாருங்க, படத்தை பாருங்க. 60ல் வந்ததை 60 மாதிரியே காட்ட மாட்டார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காட்டிக்காரு. படத்துல கேப் ஃபுட்னு சொன்னீங்க, என்ன கேட்டீங்களா? என்னென்ன இல்லை இல்லை இல்லை, யாரு மாதிரி நான் பண்ண மாட்டேன். அந்த அந்த எலிங்கிறதுல ஹியூமர் இருக்குது. எலி வந்து என்ன செய்யும்? ஃபாஸ்ட்டாக போய்க்கும்போது டப்புன்னு யூட்டர்ன் பண்ணும். ஒரு கரவை சட்டு 4 பேர் கம்பு எடுத்தீங்கன்னா அப்படியே பார்க்க கடைசியாக உங்க மேலே பாஞ்சிடும். அது மாதிரி அது வந்து ஹியூமரில் கொண்டு போயிருக்காரு. அந்த கதையை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிறைய விஷயங்களை வந்து அவர் ஒரு கதையில் கொண்டாந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. இதில் பூரா ஹியூமர். என்ன இந்த கேப் விட்டுன்னு சொன்னீங்க, அந்த கேப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா
நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. என்ன கேப்பு, என்ன ஈட்டன போன படத்துக்கு இந்த படத்துக்கு தானே கேப்பு, வேற ஒரு கேப்பு இல்லைங்க. அதுக்கு மேல விட்ட கேப்புக்கு போன படத்துல விளக்கம் சொல்லியாச்சு. இப்போ கேப்புன்னா ஒண்ணும் இல்லையா. இப்போ பண்ற படத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தி நல்லா பண்ணலாம் அந்த படத்தை. அதுக்காக டைம் எடுத்தான். ராத்திரி போனோம். இப்போ ராத்திரி கூட நேற்று 5-6 மணி ஆகி போச்சு. காலையில் போனோம், விடிய காலம் போனோம். அண்ணே, இந்த படத்துல சதா அவங்களுக்கு ஹீரோ என்னன்னா சதா அப்படின்னு படம் பார்க்கவே மறந்து. அதை பத்தி என்ன நினைக்கிறேன்? யாரு? இங்க மீனாட்சி. மீனாட்சி என்ன சொல்றீங்க? சதா ஹீரோயின் ஒன்று கடைவேலனுக்கு வந்து சதா ஹீரோனா சங்கர் படத்தை அறிமுகப்படுத்தாச்சு. அவர் கலர் என்ன இது என்ன அப்படின்னு சொல்லி இந்த காம்பினேஷனை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி இதாக இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இந்த கதையில் அவங்க ஒரு கதாபாத்திரம். அந்த அம்மா கதானா என்ன டூயட்லாம் பாடிக்கிட்டுலாம் இருக்காங்க. அந்த மாதிரி போல படத்தில் அந்த அம்மா ஒரு கேரக்டர், ஒரு அந்த கதைக்குள்ள ஒரு கேரக்டர். அவங்க கூட ஹோட்டலில் டான்ஸ்லாம் பண்ணுவாங்க. கதைக்குள்ள கொஞ்சம் அப்படியே லிங்காவாங்க. அப்புறம் அந்த அம்மா நம்ம உன் சைடு அப்படியே லைட்டாக நம்ம உன் சைடாக தான் போக முடியும். அந்த சைடு தான் வரமாட்டேங்கிறாங்க. இல்லை அப்படியே அந்த சைடில் அப்படியே உன் சைடு பார்த்துட்டு அப்படி கனவு கண்டு அப்படியே ஒரு ஹிந்திக்கு போயிட்டு பூரா அப்படி பூரா மலைகள் பூரா மூணாறு இப்படி அந்த பாட்டில் அப்படி கனவு காந்துட்டு அதோட முடிச்சாச்சு. அவ்வளோதான். வேற அந்த அம்மாட்டையெல்லாம் ஒன்றும் பெருசாக இங்கே கதை முக்கியம், காமெடி முக்கியம். அடுத்த படத்துலயாவது இந்த மாதிரி கதை நானாக தான் நடிப்பீங்களா, இல்லை மற்ற படத்தில் காமெடியாக பண்ணுவீங்களா? இது ஆரம்பிச்சாச்சுப்ப கடையை திறந்தாச்சு. கொஞ்சம் பெருசாக திறக்கணுங்கிற காண்டி போய் திறந்துருக்கோம். அடுத்து பூரா கேக்கு எல்லாம் கலந்து பண்ணலாம். அதெல்லாம் நல்ல ஒரு அதாவது அந்த அம்மா அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான். அந்த அம்மா பார்த்தோன்னு அந்த அம்மா பாடிக்கிட்டு இருக்கேன். அந்த அம்மா பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ரேடியோ, பழைய காலத்து ரேடியோ ஒன்று ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகுனா அதில் அந்த பாட்டு வரும். பாட்டு வந்து அந்த அம்மா பார்த்துட்டு அப்படியே ரேடியோக்குள்ளே பார்த்தா அப்படியே உள்ள ஹே ஹே ஆஹா 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 அப்படின்னு ரேடியோ பிடிக்க போயிடுவாங்க. உள்ளே போய் அப்படியே உள்ளபடி மலைக்கு போயிடுறது. மறுபடியும் ரேடியோ பிடிக்க வந்து வெளியே இருந்துடும். அவ்வளோதான், நம்ம லெவலுக்கு அவ்வளோதான் போக முடியும். எலியோட பலத்தை கூட்டிட்டு சுத்தம் நீச்சலாம் கூட்டி போய் இதை வச்சு சாக்கா பார்க்கலான்னு பார்த்தேன். வேணாம், மூணாறு இடம் இருக்கு வாங்கன்னு கூட்டி போட்டாங்க. அங்கே போனால் யானையா நிற்கிது. அதை பிக்சர் பெரிய பாட்டு. சார், இப்போ எலியுடைய பலத்தை வந்து படத்தில் காண்பிச்சிருக்கீங்க. எலியுடைய பலம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் கதாபாத்திரத்துக்குள்ள உங்கள் பாடி லாங்குவேஜில் காமிச்சிருக்கீங்க. பலவீனம் என்ன அப்படிங்கிறது, எலியோட பலவீனம் என்னங்கிறத நீங்கள் படத்தில் காமிச்சிருக்கீங்களா? பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்களேன். எலியுடைய பலம் என்ன, பலம் என்ன? ஒரு எலி எந்த விஷயத்தில் உலகத்தில் வந்து எலி என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, உலகத்தில் மனுஷன் கூட காட்டி கொடுக்க சொல்ல மாட்டான், சைலண்டாக இருப்பான். இந்த வீடு பக்கத்து வீடு இடிய போனால் கூட பார்த்துட்டு பேசாமல் இருப்பான். விடியட்டிஞ்சாங்க விடியறதுக்குள்ளே இடியட்டுவான். இவன் பெண்ணாலும் நம்மளுக்கு என்றைக்குமே நன்மை இல்லைன்னு திட்டிக்கிட்டு இருப்பான். ஆனால் எலி உலகத்துக்கு எல்லாத்தையும் காட்டி கொடுத்துரும். பூகம்பம் வந்தாலும் சரி, சுனாமி வந்தாலும் சரி, எது வந்தாலும் எல்லாத்தையும் அழகாக மக்களை காப்பாற்றக்கூடிய சிக்னலை வந்து எத்தனையோ விஞ்ஞானத்தில் எழுதியிருக்காங்க. விஞ்ஞானம் பூர்வமாக அது நிறைய விஷயங்கள் சொல்லுறது. அது மாதிரி எலி எந்த படத்தில் பயன்படுத்தியிருக்காரு. காமெடி நடிகர்களுக்கு வந்து ஜோடியாக நடிக்கிறதுக்கு ஹீரோயின்ஸ் யாரும் சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால நீங்கள் சதாவை போட்டிருக்கீங்களா? அதை பற்றி உங்கள் கருத்து? இல்லை, கல்யாணம் பண்ணி தளத்தி வாழை கூட்டி போகிற காட்டி போட்டிருக்காரு. கேள்வி அது, இந்த கேள்வி அசிங்கம். அவன் வந்தால் இவ்வளோ என்ன இன்னொரு இல்லை, அவன் இன்னொரு கதைக்கு தானே வர்றாங்க. படத்தில் போகிறாங்க கல்யாணம் பண்ணி தாலி கட்டி பொண்டாட்டி பிள்ளை கட்டி பார்க்கறதுக்காக போகிறது. வீட்டை விளக்க மாற்ற கொண்டு எடுத்துட்டு ரொம்ப இதை பற்றி ரொம்ப கவலைப்படுற மாதிரி எதுக்கு? இது என்ன கவலை? வெள்ளனா எவ்வளோ பற்றி எவ்வளோ போட்டு போயிருக்க அவ்வளோதானே. கதை கற்பனை ஐயா. கதாநாயகன் காமெடி நடிகன் கூட ஹீரோயின் நடிக்க மாட்டேன்னா இப்போ என்ன நடிக்காட்டி போ. அதெல்லாம் புதுசாக காசு கொடுத்து வேற ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க இன்னைக்கு சினிமாவில். என்ன இந்த எலி வந்து இந்த எலி புலி கூட போட்டி போடுமா? கையில் லேச காட்டிட்டு பேசுங்க கொஞ்சம் அந்த ஏரியா கொண்டு. இந்த எலி புலி கூட போட்டி போடுமா வசூல்ல? இதுதான் உரண்டை இருக்கிறது. இப்படி நீங்க பாட்டு முடிச்ச போட்டு போயிடுறீங்க. புலி அது மாதிரி அங்கே வந்து போது, எலி இது மாதிரி நமக்கு போயிட்டு போகுது. ஒருத்தன் சிங்கமும் படம் இருக்கிறான், ஒருத்தன் புலின்னு படம் இருக்கிறான், நான் எலின்னு எடுத்துக்கிட்டு இருக்கான். கரப்பாம்பூச்சின்னு எடுக்க போறோம், வரிசையா போவோம். பேரா கிடைக்காது. அதுக்காக புலிக்கு உங்களுக்கு போட்டியாங்க அப்படிங்கிறதா? அதெல்லாம் கிடையாது.
துளியில் நம்ம லெவலுக்கு இப்போ மற்ற ஹீரோக்கு வந்து 6 பேக் இருக்குது, நம்மளுக்கு வந்து சிங்கிள் பேக் தான். ஒன்றும் கிடையாது. நம்ம லெவலுக்கு சண்டை பைட்டா எலி பைட்டு. எலி என்ன எப்படி வேணும் கிட்டு ஒரு தப்புங்க அதுக்கு கூட எலி பைட்டுன்னு பேர் வச்சிருக்காரு. ஒரிஜினல் சாங் பார்த்தீங்களா? ஒரிஜினல் ஆக்ஷன் ஃபைட் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்றும் அர்னால்டு கிடையாது. சொல்லுங்க. சப்னோ கே ராணி ஒரிஜினல் சாங் பார்த்தீங்களா? அந்த திருப்பி போட்டு பார்த்து நீங்களே பண்ணீங்க. அது கேட்டு பார்த்த படமா இருக்கும், இருந்தாலும் திருப்பி நிறைய அந்த மாதிரி பாட்டு நிறைய கேட்ட பாட்டு தாங்க. ஓயாமல் கேட்டுக்கிட்டே இந்த பாட்டு அது ரொம்ப சுகமாக இருந்துச்சு. அந்த பாட்டு அவர் ஐயா ராஜேஷ் கண்ணா வந்து அவர் ஒரு எம்ஜிஆர் மாதிரி அவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர். அவர் பாட்டை நான் ரொம்ப ரசித்தேன். அந்த பாட்டை கேட்கும் போதே நம்மளுக்கு வந்து 10 நாளைக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. அவ்வளோ சுகமாக இருக்குது. அதில் பர்மன் மியூசிக் போட்டிருக்காரு. சச்சின் தேவர் ரொம்ப அருமையான பாட்டு. அந்த பாட்டு இந்த படத்தில் ரொம்ப அந்த படம் பெரிய கிரீடம்னா அந்த பாட்டு ஒரு வைரக்கல் மாதிரி ஆயிடுச்சு இந்த படத்தில். ஆனால் அவங்க பாட்டு கேட்டு ரொம்ப நாள் ஆகிட்டு. அந்த ஒரு 2 வரி பாட்டுங்க நீங்கள் பாடின பாட்டு. நான் பாடின பாட்டு படத்தில் இந்த படத்தில் பாடினேன். நான் சொந்தமாக ஒரு பாட்டு பாடிக்கிறேன். அதே ஜெயிலுக்குள்ளே போயிடுவேன். நான் ஜெயிலுக்குள்ளே ஒரு விஷயத்துக்காண்டி உள்ளே போகிறப்ப அங்கே ஜெயிலில் ஒரு பாட்டு அங்கே உள்ள எவன் ஒருத்தனை போய் தேவையில்லாமல் உள்ளே வம்பிருப்பேன். அவன் பார்த்தா உள்ள என்னடா இப்போ பார்த்தா நீங்கள் ஷேடோ போடுறப்பெல்லாம் என்னை வந்து வம்பிருக்கிறேன்னா நான் யார் தெரியுமா? ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கொலை பண்ணி உள்ளே வந்திருக்கேன்டான்னா அங்கே லேசாக வகுத்த கலைக்கிச்சு. ஆத்தி இப்போ எவன் எப்படிப்பட்டாலும் தெரியாமல் வண்டி வம்புக்கு கூடாதான்னு சொல்லி அங்கே ஒரு பாட்டு போட்டோம். கண்ணமே விட்டியா கண்ணி பொண்ணு தொட்டியா ரொட்டு ஓரம் கஞ்சா எழுத்து ஏட்டு கண்ணின் பட்டியா ஆபீசர அடிச்சையா ஆல கழுத்த அறுத்தையா ஆத்தங்கர ஓரத்தில் காய்ச்ச சரக்கு வித்தியா கையால முறிச்சுக்கிட்டு ஜெயிலு வந்தியா. அப்புறம் என்னப்பா கண்டு வட்டி வாங்கி விட்டு உள்ள வந்தியா. சண்டால ஜாதிக்காக மோதி வந்தியா. சந்தேகப்பட்டு சகிய பொண்ணு வந்தியா. காணாத கானகத்தே முடிஞ்ச பகைய ஊதி பெருசு பண்ணி வந்தியா. பொஞ்சாதி சண்டையில உசுரை எடுத்து வந்தியா. எதுக்கு வந்த தம்பி நீ என்னலாமா கம்பி? எதுக்கு வந்த தம்பி நீ என்னலாமா கம்பி? அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு உண்மையிலே ரொம்ப குற்றம் பண்ண போகிறவங்களுக்கு குற்றம் பண்ணவங்களுக்கு அந்த பாட்டு ஒரு சின்ன அழகாக விவேத அடி இருக்காரு. அது மக்கள் மத்தியில் பெருசாக பேசப்படும். நல்ல பாட்டு அது. அதுக்காண்டி ஹிந்தி படத்துக்கு போகிறதுக்கு எதுவும் ஏற்பாடு பண்ணிட்டீங்களான்னு கேட்டுறாதீங்க. இந்த சாங்கை ரொம்ப ரசித்து ரொம்ப ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இந்த மனசுக்குள்ளேயே ஓடிக்கின்ற ஒரு பாட்டு. இந்த சுச்சுவேஷனுக்கு கரெக்டாக இருந்தனால இந்த சாங்கை செலக்ட் பண்ணி பிடிச்சிட்டு கேட்டேன். நல்ல நிறைஞ்ச பொருள் செலவில் இந்த படத்தை இந்த பாட்டை இது பண்ணோம். அப்படி இந்த பாட்டில் எதுவும் குறை இருந்தால் சொன்னால் டிஏ முடிக்கலை. நல்லா இருக்கண்ணே, கொஞ்சம் எல்லாரும் சொல்லுங்களேன். தேங்க்யூ. அங்கிட்ட பீரங்கியா அடிக்கிறேன் சொல்லுங்க. இல்லை அவங்க மாஸ்டர் வந்து தாரா மாஸ்டர் அவங்க ரொம்ப அருமையாக அவங்க ஹிந்தி ஒவ்வொரு வரைக்கும் அர்த்தம் சொல்லி சொல்லி என்னை நடிக்க வச்சாங்க. காதல் பாதையில் நம்ம கவிஞர் எழுதுறது வேற மாதிரி இருக்கும், அவங்க எழுதியிருக்கிறது வேற மாதிரி இருக்காங்க. காதல் பாதையில் மலர்ந்த பூ நீ காலம் அங்கேயே போய்கிட்டு இருக்கு, என்ன இருக்கு வாழ்க்கையில், நீ வந்துரு சரியானா வந்துரு சீக்கிரம் வந்துருன்னு அர்த்தமா அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. அவங்கள கேட்டு கேட்டு தாரா மாஸ்டர் தான் ரொம்ப ஒவ்வொரு ஷார்ட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா பண்ணாங்க. அதை அவங்க எல்லாருமே எல்லாம் பூரா செத்து போன ஆவியெல்லாம் அங்கே தான் தெரியுது. எல்லாம் இந்த மாதிரி பாட்டை ஆரம்பிச்சாச்சுனாவே அங்கே பூரா எம்ஜிஆர் இவர் என்டிஆர். இல்லை நீங்கள் சார் கொஞ்சம் ஸ்டைல் வந்து எம்ஜிஆரும் கலந்து வர மாதிரி இருக்குது, அதுதான் கேட்டேன். நான் ஏன் நல்ல மனுஷன் தானே, அவர் ஏன் வரக்கூடாதா? அதெல்லாம் பெரிய அழகான சக்தியாச்சு. இந்த மாதம் கடைசியில் மே மாதம் தான் அதான் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லை எல்லா பக்கமும் அனுப்பார் ஓட்டுக்கு புடிச்சு என்ன ஏற்பாடு பண்ணுறான்னு தெரியல சார். இந்த படத்தில் டைரக்டர் பேசும்போது பஞ்சு டைலாக் நிறைய வச்சுருக்கான்னு சொன்னாங்க. ஆனால் எல்லா படத்தில் பார்க்கும்போது என்னென்னா பேசும்போது அந்த பஞ்சு டைலாக்ல ஏதாச்சும் ஒன்று இருக்கும், அரசியல் இருக்கும், அல்லது வேற அவங்க அந்த கேரக்டரோட எஃபெக்ட் பெருசாக காட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் எக்கு வச்சிருக்கீங்களா? அந்த பஞ்சு டைலாக்ல எதுவும் இருக்குமா?
இருக்கு பாருங்க, படம் பாருங்க. இப்போ நான் 2 நாளில் படம் போட்டு காட்டுவோம். நீங்கள் பார்த்தா போனால உலகமே பார்க்குது. பஞ்சு டைலாக்ல விஷயம் இருக்குன்னு சொல்றீங்க. இருக்கு. அது என்ன மாதிரி விஷயம்? என்ன மாதிரி விஷயமா இருக்கும்? இப்போ பார்த்தீங்களா, இப்போ சேவிங் பண்ண சிங்கம்னா சிங்கத்துக்கு சேவிங் பண்ண அசிங்கமாக இருக்கும். என்னடா ஆளை காணாம பார்த்தேன். நீ இதுக்கு தான் வருவ. நீ அங்கிருந்து நீ தேவராஜ் இப்படி வந்து இங்கே உட்காருவா. உன்கிட்ட நிறைய கேள்வி கேட்கணும். நல்லா அங்கிருந்து வந்துடுறேன். படுத்துறேன் அதே கெட்ட பொருள் மாற்ற. இல்லைண்ணா அடுத்த வருஷம் சட்டசபை தேர்தல் வருது. அதான் நீங்க சொன்னீங்கன்னா போட்டு விட்டுரும். கடைசி கேள்வி ஆக்கிருக்கோம். என்ன அந்த செய்தியை விட கடைசி செய்தின்னு ஒரு வார்த்தை இருக்கு. சீக்கிரம் உங்களோட இதை விளக்கம் சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு, மக்களுக்கும் தெரிஞ்சிடும், எங்களுக்கும் தெரிஞ்சிடும். அப்போ என்ன வேணாலும் நடக்கலாங்க. பார்ப்போம். இல்லை போய்கிட்டு இருக்கோம்ல, திடீர்னு அதில் எந்த நேரம் எலி எங்கிட்ட தவுன்னு தெரியாது. நடக்கும், சொல்ல முடியாது. வந்தாலும் வராது. நம்ம பாட்டு சிவனேன்னு போய்கிட்டா ஒன்றும் இல்லை. அது ஏதாச்சும் அப்படின்னா வராது, சொல்ல முடியாது. அந்த கடையை மூடி வச்சிருக்கவங்க இப்போ இதை ஓப்பன் பண்ணியிருக்கான். இது ஒழுங்காக அப்படியே போய்கிட்டே இருக்கான். என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த இது நேற்று இந்த டிஏ வேலையெல்லாம் முடியாதனால தான் நேற்று ஃபங்க்ஷனை கொஞ்சம் தள்ளி போட்டோம் நாங்கள் அதுக்கு. ஆமாம், கரெக்டாக இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டிங் அன்றைக்கே வைக்கலாம் பார்த்தோம் நாங்கள். சரி, அது உள்ள இங்கே வேலையெல்லாம் கொஞ்சம் நிறையா முடியாதனால தள்ளி வச்சு இன்றைக்கி வச்சுருக்கேன். நாங்கள் தாமதத்துக்கு கொஞ்சம் லேட்டாக பண்ணதுக்கு சாரி எல்லாத்தையும். வாங்க, வேறு எதாவது கேளுங்க. நடிக்க கூப்பிடுறதா சொல்றாங்க, நீங்க தான் சம்மதிக்கிறது இல்லைன்றாங்க. உண்மையானது இல்லை அதுக்கு முதல்ல நீங்கள் இந்த கேள்வி நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. அதாவது முதல் படம் கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கலாம், அப்புறம் கொஞ்சம் ட்ராக் கேட்கலாம் பண்ணிக்கலாம். எடுத்தோன்னே ட்ராக் பண்ணிட்டோம்னா அது படம் ஏதாவது ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன், ட்ராக் அப்புறம் எங்கிட்டு போச்சுன்னு தெரியாது. அதனால் நம்மளே முழு படத்தையும் பொறுப்பேற்றுட்டு ஒரு படம் பண்ணணும்னு அதை ஆரம்பிச்சிருக்கோம். நீ அடுத்து நீ இடையில பண்ணால் ஒன்றும் தெரியாது. நீ ட்ராக் பண்ணிக்கலாம், மற்ற ஹீரோக்கள் கூட பண்ணிக்கலாம். நல்ல கேரக்டர் கேட்டுக்கிட்டு பண்ணலான்னு. நான் விட வேணேன். இப்போ நீங்கள் தேவராஜ் நடித்த கையல் படத்தை பார்த்துருக்கீங்க, சகாப்த படம் பார்த்தீங்களா? இங்கே 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு பஞ்சாயத்து இருக்குன்னு தனியாக அப்படி 2 பேரும் லேசாக பாத்ரூம் போயிட்டு இருந்திருக்கேன். ப்ரெஸ் மீட்டிங்கில் இந்த பஞ்சாயத்து இல்லைண்ணா, படம் பார்த்தீங்களா? உங்கள் கருத்து என்ன கேட்குது? படம் பார்த்தீங்களா, உங்கள் கருத்து என்ன? ஏன்னா அது சினிமாங்கிறனால தான் கேட்கும். எந்த படம்? சகாப்தம். ஏங்க என் படத்தை என்ன பார்க்கலங்கிறாங்க. இதை பார்த்து முடிச்சிருந்தேன் நான். என்ன சார்? பெரிய காமெடி யாரா இருங்க? அந்த முடிவு நான் எடுக்க முடியாது. இப்போ நீ அந்த மாதிரி ஏதோ இருக்கிற மாதிரி இருந்தால் வாங்க, உட்காந்து பேசுவோம். நல்லா இருந்தால் அடி நடிப்போம். படத்தில் மெசேஜ் அந்த ஐடியாவுக்கு யாரும் வரமாட்டாங்கல்ல. நம்ம பேசுறதுக்கு நல்லா இருக்கு, ஆனால் யாரும் அவங்க ஏதாவது பார்ப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து நிற்கிறதுக்கு ஒத்துக்குவாங்க. ஒரு கௌரவமான கேள்வி. எல்லாரும் படத்தில் மெசேஜ் சொல்லுவேன்னு சொல்கிறாங்க. எலி படத்தில் நீங்கள் என்ன மெசேஜ் சொல்லலையே நீங்கள்? ஏங்க 1 மணி நேரமாக சொன்னார், பூரா கேட்டுட்டு ஏன்ட்ட கேட்குறீங்க? அவர் ரங்கநாதனுக்கு இதே வேலை சொன்னார்ல அப்போதே. என்னங்க சொன்னீங்க? மெசேஜ் சொன்னீங்களா? மெசேஜ் ஹிண்ட் தான் கொடுக்க முடியும். என்று சொல்லுங்க. இல்லை அவர் மெசேஜ் சொல்லவே இல்லை. இல்லை கேளுங்க. இல்லை நீங்கள் இல்லை, நான் கேட்ட கேள்வி போய் இதில் ஏன்னா பத்திரிகையாளர் விளையாடக்கூடாது. நீங்கள் படத்தில் ஏதாவது மெசேஜ் சொல்லியிருக்கேன்னு சொல்ல, பஞ்சு டைலாக் சொல்லியிருக்கேன்னு சொன்னானே. மெசேஜ் வேணும்னா நான் நிறைய சொல்கிறேன் உங்களுக்கு. அப்படி சொல்ல முடியாது. படத்தில் சொல்ல போதே ஒரு மெசேஜ், அதையும் இங்கேயே சொல்லிட்டோம்னா அவர் படம் படத்தில் பாருங்க.